இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் புனித பிரான்சிஸ் சவேரியார் அவருடைய விழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். புனித பிரான்சிஸ் சவேரியார் என்ற புனிதரை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது, இன்று பல மனிதர்கள் அவர் வழியாக ஆண்டவருடைய புதுமைகளை பெற்றிருக்கின்றார்கள் என்பதற்கு மாற்று கருத்து இல்லை. இந்த புனிதரை பற்றி சிந்திக்கின்ற பொழுது, இவர் ஸ்பெயின் நாட்டில் பிறந்தவர். ஸ்பெயின் நாட்டில் பிறந்து அங்கே வளர்ந்தது மட்டுமல்லாமல் அது ஒரு அரச குடும்பத்தில் பிறக்கின்றார். நன்றாக பயிற்சி கொடுக்கின்றார்கள். படிப்பதற்கும் வாழ்க்கையை வாழ்வதற்கும் தகுந்த விதத்தில் வாழ்வதற்குமான பயிற்சி அவருக்கு அங்கே கொடுக்கப்படுகின்றது. கல்லூரிக்காக லிஸ்பன் போகின்றார். அங்கே புனித இக்னாஷியஸோட தங்கி பயிலுகின்றார். அப்பொழுது இவருக்கு இருந்த ஒரே ஆர்வம் என்னவென்றால், புகழ் பெற வேண்டும், நன்றாக படித்த ஒரு நபராக வெளிவர வேண்டும் என்ற ஒரு கனவிலே செல்ல, இதை பார்த்த இக்னேஷியஸ் லோயாலா அடிக்கடி அவரை பார்த்து சொல்லுகின்றார். விவிலியத்தில் உள்ள இறை வார்த்தையை இவர் சொல்லுகின்றார். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பானாயின் என்ன பயன்? இந்த உலகத்தை நீ உனக்குரியதாக்கிக் கொள்ளலாம். பணம், பெயர், புகழ், பட்டம் என்று எல்லாவற்றையும் நீ பெற்றுக் கொள்ளலாம். அவற்றை பெற்றிருந்தாலும் உன்னுடைய ஆன்மாவிற்கு தேவையானவற்றை நீ கொடுக்கவில்லை என்றால் நீ வாழ்ந்து என்ன பயன் என்று கேட்கின்றார். இந்த வார்த்தைகள் தொடக்கத்தில் அவரை தொடவில்லை. ஆனால் இக்னேஷியஸ் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை உச்சரிக்க ஏன் இந்த வார்த்தையை அவர் உச்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்று அந்த வார்த்தைகளை ஆழமாக தியானிக்க ஆரம்பிக்கின்றார். அப்பொழுதுதான் அவருக்கு புரிகிறது, இந்த உலகத்தில் நாம் எதிர்பார்க்கின்ற பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், பெயராக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், அவற்றை விட எனக்குள் இருக்கின்ற ஆன்மா, இறைவன் கொடுத்திருக்கின்ற, இறைவன் தங்குகின்ற அந்த ஆன்மாவிற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணியவர் அவருடைய வாழ்வை மாற்றி அமைக்கின்றார். தான் ஒரு துறவியாக வேண்டும் என்று எண்ணுகின்றார். அந்த அடிப்படையிலே இயேசு சபை குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு அதன் பிறகு கீழ்ப்படிதலுக்குள்ளாகிறார். ஏனென்றால் இந்த மிஷனரி பணி, அதாவது மற்ற நாடுகளுக்கு சென்று இயேசுவை பற்றிய அறிவிப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்னொரு குருவானவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தால் இவரிடம் கேட்கின்றார்கள், நீங்கள் போக தயாராக இருக்கின்றீர்களா என்று கேட்க, இவர் சொல்லுகின்றார், நான் போக தயாராக இருக்கின்றேன் என்று கீழ்ப்படிந்தவராக கடல் கடந்து பல நாடுகளுக்கு, சீனா, இந்தியா, ஆசிய கண்டத்திலே பல நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொள்ளுகின்றார். வருகின்றவருக்கு மொழி தெரியுமா? தெரியாது. இங்குள்ள உணவு பழக்க வழக்கங்கள் என்னவென்று தெரியுமா? தெரியாது. இந்த நாடுகளுக்கு சென்றால் திரும்பி தன்னுடைய சொந்த நாட்டிற்கு போவோம் என்று தெரியுமா? தெரியாது. ஏனென்றால் இன்று இருப்பது போன்று அன்று வாகன வசதிகளோ அல்லது ஃப்ளைட் இது போன்ற வசதிகள் இல்லை. மாறாக அன்றைக்கு கடல் வழி பயணம். அந்த பயணத்தில் அவர்கள் வந்து சேர்ந்தால், அதுவும் வந்து சேர்வதற்கு பலவிதமான தடைகளை கடந்து வர வேண்டும். கடலிலே பலவிதமான பிரச்சனைகள் ஏனென்று சொல்லுகின்றார்கள். அவர் கடலிலே பயணம் செய்து வருகின்ற பொழுது கடல் அலை அதிகமாக கொந்தளித்து எழ அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். பதட்டப்படாமல், பயப்படாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த கப்பலில் பயணம் செய்தவர்கள் வேதனையுற்று நாங்கள் மடியப் போகின்றோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு அலை வேகமாக அடிக்கிறது. அவருடைய கையில் இருந்த அந்த சிலுவை கடலிலே விழுந்து விடுகிறது. அதன் பிறகு அந்த கடல் அமைதியாகிறது. ஆனால் இங்கு என்ன நிகழ்கிறது என்றால், அவர்கள் கடற்கரை வந்து சேர்கின்றார்கள். அந்த கடலிலே நீந்தி வந்த ஒரு நண்டு வகை சார்ந்த ஒரு உயிரினம் அந்த சிலுவையை கடற்கரைக்கு கொண்டு சேர்க்கின்றது. அது இன்றும் கடவுளுடைய பாதுகாப்பின் அடையாளமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே கடவுளுடைய துணை அவருக்கு இருப்பதை பார்க்கின்றோம். அவர் ஒரு பணி செய்ய அழைக்கப்படுகின்றார். ஆம் என்று சொல்லி வருகின்றார். கடவுளுடைய உடனிருப்பும் கடவுளுடைய துணையும் அவருக்கு முழுமையாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. இன்னும் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதன் இறந்து விடுகின்றான். அவனுக்காக அவர் ஜெபித்து அவன் மீண்டும் உயிர் பெறுகின்றான். அந்த கிராமமே கடவுளை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்றது, திருமுழுக்கை பெற்றது என்று சொல்லுகின்றார்கள். அதுபோன்று இன்னொரு நிலை என்னவென்று பார்க்கின்ற பொழுது, தொடக்கத்திலே
அந்த குழந்தைகள் அந்த தெருவுக்குள் செல்லுகின்றார். கோவா அந்த தெருவுக்குள் செல்லுகின்றார். குழந்தைகள் யாரும் அவர் சொல்வதை கேட்பதற்கு தயாராக இல்லை. ஆகவே எப்படியாவது இந்த குழந்தைகள் நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று மணியை எடுத்து அடித்துக்கொண்டு, குழந்தைகளே வாருங்கள், கடவுளை பற்றி உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் என்று அறைகோல் விடுகின்றார். குழந்தைகள் அவரை பின்தொடர்கின்றன. அவர் குழந்தைகளை நேசிப்பதை அவர்கள் பார்க்கின்றார்கள். ஆக இவ்வாறாக புனித பிரான்சிஸ் சவேரியார் கடவுளுடைய அன்பை மக்களுக்கு பிறருக்கு எடுத்துச் செல்லக்கூடியவர். தன்னை பற்றி கவலைப்படாமல் பிறருக்காக எதையும் செய்ய துணிகின்றார். சிறைச்சாலையில் இருக்கின்றவர்களை சென்று பார்க்கின்றார். தொழுநோயாளிகள், ஏன் தொழுநோயாளி அன்னை தெரசாவை கொண்டு தொழுநோயாளிகளை தொட்டு அவர்களுக்கு மருந்து வைக்கின்றார். அவர்களை புண்களை சுத்தம் செய்து கட்டுகின்றார். அது மட்டுமல்ல, ஒரு முறை அவர் தங்க வேண்டும். அப்பொழுது அவருக்கு என்று தனி அறை கொடுக்கப்படுகின்றது. இல்லை, நான் அவர்களோடு தங்குகின்றேன் என்று அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் அங்கே தங்குகின்றார். அதுபோன்று இன்னும் ஒரு ஜப்பான் நாட்டிற்கு செல்லுகின்றார். அங்குள்ள ஒரு மனிதர், உயர்ந்த மனிதர், இவருடைய செயல்களை பார்த்து இவரை எள்ளி நகையாடுகின்றார், கிண்டல் செய்கின்றார், கேலி செய்கின்றார். இவர் குறுகி போவார் என்று பார்த்தால் அவர் பேசி முடித்தவுடன் இவர் சொல்லுகின்றார், நீங்கள் சொன்னவற்றிற்கு நன்றி, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று தாழ்ச்சியுடன் சொன்னவுடனே அந்த மனிதனின் மனம் இளகி போகின்றது. அவன் மறைமுகமாக வந்து அவரிடம் எப்படி நான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று வரையறைகளை கேட்கின்றான். அவனும் திருமுழுக்கு பெறுகின்றான், மனமாற்றம் அடைகின்றான். அன்புக்குரியவர்களே, இதுபோன்ற பல்வேறு நிலைகளை நாம் பார்க்க முடிகிறது. ஏன் நம்முடைய தமிழகத்திலும் அவருடைய பணிகளை நாம் பார்க்க முடிகின்றது. பலர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். அவருடைய பணி மகத்தானது. கடவுள் அவருடைய இணை இருந்தார், செயல்பட்டார். அதை போன்று இன்று நாமும் அழைக்கப்படுகின்றோம். இந்த புனிதரை போன்று நம்முடைய வாழ்வும் சிறப்புமிக்க ஒரு வாழ்வாக வாழ வேண்டும், இருக்க வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான், நம்முடைய மனதை கடவுள்களிடத்தில் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரை நீரே என்னை வழிநடத்தும் என்று நாம் போகின்ற பொழுது கடவுளுடைய கரம் நம் மீது இருக்கும். அதோடு தூய ஆவியானுடைய நிழல் நம்மை நிழலிடும். நம்முடைய தேவைகள் அனைத்தும் அதன் வழியாக நிறைவு செய்யப்படும். நாம் எதையும் செய்ய வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் அவர் பல மொழிகளை கற்றாரா என்று நமக்கு தெரியாது. ஆனால் மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள், வரலாறு என்ன சொல்லுகிறது என்றால், அவர் பேசியவற்றை கேட்ட மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. பல மாநிலங்களுக்கு சென்றார். எளிதல்ல ஒவ்வொரு மாநிலத்திலுள்ள மொழிகளையும் கற்றுக்கொள்வது. ஆனால் அவர் பேசியதை மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதுவும் கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய செயல் என்பது மகத்தானது. அது எவர் வழியாலும் செயல்படலாம். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்த்து நம்முடைய குடும்பங்களை இந்த புனிதர் வழியாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, உம் அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் இதோ இந்த வேளையிலே புனிதர் வழியாக எங்களை உம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர் வழியாக எங்களுக்கு தேவையானவற்றை நிறைவாக தந்தருளோம். நாங்களும் பிறர் பணி ஆற்றக்கூடிய அருளையும் ஆற்றி நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.